வணக்கம் காலை செய்தி எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. முத்தாரவை தள்ளாடுதே என் நெஞ்சவை. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இப்பயும் நம்ம சொல்றோம், விஜய் சினிமாவில் அவருடைய படங்கள் எப்பவுமே மாஸ் தான். அவருடைய படங்கள் வந்தால் ஒரு சுமாரான படங்கள் கூட ஒரு பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். ஒரு கோட்டை நம்ம உதாரணமாக சொல்லலாம், ஒரு லியோவை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பொங்கலுக்கு ஜனவரி 9ஆம் தேதி வருது. போட்டிக்கு வேற படமே இல்லைன்னு தான் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. இந்த படம் 9ஆம் தேதி வரல அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அது விஜயோட சூப்பர் ஸ்டார் தான் நடித்த படம் ஒரு பொங்கலுக்கு ஒரு பண்டிகைக்கு வருதுன்னும் போது அதுதான் அவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா ஏப்ரலில் வரும், அதாவது பிப்ரவரியில் வருமா மார்ச்சில் வருமா, ஓகே இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்தால் தான் உண்டு. அப்படி வந்தாலும் இந்த நாளெல்லாம் செலிப்ரேஷன் டே கிடையாது, பண்டிகை நாட்கள் கிடையாது, கொண்டாட்டமான மனநிலையில் மக்கள் இருக்க மாட்டாங்க. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பொங்கலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த படம் ஜனநாயகன். விஜய் அவர்களுடைய கடைசி படம்னே ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக படம் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்குது. அது ஒரு வழக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம அந்த வழக்கு பற்றி டீட்டெயிலாக பேசலை அப்படின்னாலும் இந்த சுச்சுவேஷன் அந்த படத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றது குறித்து பேச போகிறோம். ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரை விமர்சகருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னா அது பெரிய ரிஸ்க் தான், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அந்த விதத்தில் சார் ஒரு படம் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் அதை வெளியிட முடியுமோ பிளான் பண்ணி வெளியிடுறதும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இப்போது ஒரு பெரிய படம் சிக்கிட்டு இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய நிலை இப்போது ஆஸ் ஆஃப் நவ் என்னவா சார் இருக்குது? இன்வெஸ்ட் பண்ணவங்களோட நிலை ஆஸ் ஆஃப் நோ என்னவா இருக்குன்னா, நீங்கள் டாக்ஸிக்னு ஒரு படத்தினுடைய ட்ரைலர் வந்திருக்கு. யாஷ் நடித்த படம், கன்னட படம். அதில் நயன்தாராவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரைலர் இல்லை, டீசர். அந்த டீசர் யாஷோட பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த டாக்ஸிக்கோட டீசரை போய் பாருங்கள். அந்த தயாரிப்பாளருடைய மனநிலை என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பச்சை பச்சையாக அசிங்கமாக வல்காரிட்டியே அதிகமாக இருக்கிற மாதிரி எவ்வளோ கேவலமாக ஒரு படத்தில் காட்சியை சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக ஒரு காருக்குள்ள நெருக்கமாக ஒரு காட்சி, ஒரு ஹீரோயின் இருக்கிற மாதிரி காட்சியை சித்தரிச்சிருக்கிறாங்க. க்ளோஸ் ஷாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு செக்ஸ் படம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு காலத்தில் தடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடியாது சாதாரணமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கக்கூஸ் மாதிரி ஆனதுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் அவ்வளவு கேவலமாக, அதாவது ஆபாசத்தின் உச்சம், அசிங்கத்தின் உச்சம், கேவலத்தின் உச்சம் அந்த டாக்ஸிக் படத்தினுடைய டீசர். இந்த டாக்ஸிக் படத்தினுடைய டீசரை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். நான் அது அசிங்கமாக இருக்குது பாருங்கன்னு சொல்கிறேன்னா, அசிங்கமாக இருக்கிற டாக்ஸிக் படத்தினுடைய டீசரை பாருங்கள். அதனுடைய தயாரிப்பாளர் யாருன்னா KVM படம் நிறுவனம். அந்த KVM நிறுவனம் யார்? இது வரைக்கும் நம்ம இந்த ஜனநாயகன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது அந்த KVM தயாரிப்பாளரை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? அந்த நிறுவனம் யாருனாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? இது AVM நிறுவனமா, இது சத்யஜோதி நிறுவனமா, இல்லை சத்யா மூவிஸ் நிறுவனமா, இல்லை AM ரத்னமா, இல்லை ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனா, இல்லை ஒரு கலைப்புலி தானுவா? கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு முற்றிலும் புதிய ஒரு தயாரிப்பாளர். அவர் கன்னட தயாரிப்பாளர். அவர் எங்கேருந்து உள்ளே வந்தார், எப்படி உள்ளே வந்தார், எவ்வளோ காசு வச்சுருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவருடைய பின்புலம்ன்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, அவருடைய மனநிலை, அந்த தயாரிப்பாளருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தயாரிப்பாளரோட மனநிலை குஷியாக இருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த டாக்ஸிக் டீசரை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம ஒன்றும் அதாவது நம்மளுடைய சுய வெறுப்பெல்லாம் நம்ம காட்டல, இருக்கிற ரியாலிட்டியை தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதே ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, அவரோட மனநிலை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளருக்கு இது எப்படின்னா, ஒரு தியேட்டரில் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற காசுங்கிறாங்க. அதாவது ஒரு பேக்கெட் மணி அப்படிங்கிறாங்க. இந்த படம் ஜனநாயகன் படத்தினுடைய காசு அந்த தயாரிப்பாளருக்கு பேக்கெட் மணி, அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் விஜய் தேர்ந்தெடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் இந்த படத்துக்கு வரும், பலவிதமான எதிர்ப்புகள் இந்த படத்துக்கு வரும். அதனால் தயாரிப்பாளர் என்னானாலும் பரவாயில்ல, நம்ம சேஃபாக இருக்கணும். விஜய் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. தயாரிப்பாளர்
தயாரிப்பாளர் சொன்னது என்ன அப்படின்னா 500 கோடி ரூபா நாங்கள் இந்த படத்துக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பணம் போட்டிருக்கோம் அந்த படத்துல கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லலை. அப்படி 500 கோடி ரூபாயில் பாதி பணம் யார்கிட்ட போயிருக்குன்னா அந்த ஹீரோ விஜய் கிட்ட தான் போயிருக்கு. ஸோ மீதி பணம் தான் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த தயாரிப்பாளர் போட்டிருக்காங்க. இதுதான் அதனால் வந்து இந்த தயாரிப்பாளர், இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் வேதனையாக இருப்பாரா, கஷ்டத்தில் இருப்பாரா, ஐயோ இந்த மாதிரி 500 கோடி ரூபா போட்டோமே என்ன போதோ, லைஃபே மாறப்போகுது போலியே, நம்ம இனிமே வந்து பொழைக்க மாட்டோமா, வாழ மாட்டோமா, அதெல்லாம் அவருக்கு கிடையாது. இதுவே வேறு தயாரிப்பாளராக இருந்தால் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க, மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளே அவங்க உள்ளாயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 500 கோடி ரூபா போட்ட படம் அது எப்போ வரும்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தடைகள் வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது. சென்சார் போர்ட்லேயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டால் என்னென்னா, நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் செலவழிக்கிறீங்க, ஸ்கிரிப்டுக்கு ஒரு 6 மாதம் செலவழிக்கிறீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் செலவழிக்கிறீங்க. நீங்கள் விஜய் நடித்த படம், விஜய் நடித்த ஜனநாயகன் படம், விஜய்னால 1000 பிரச்சனைகள் வரும், 1000 எதிர்ப்புகள் வரும். காரணம் என்னென்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்ததுனால தான் இது கடைசி படம் ஜனநாயகன். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கவனம் இருந்திருக்கணுமா வேண்டாமா? இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்புவோம், 3 மாதத்துக்கு முன்னாடியே ஏதாவது பிரச்சனை வந்தால், இன்றைக்கி 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தா சென்சாருக்கு, இந்த மாதிரி தடைகள் வந்திருந்தா, நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, 90 நாட்களுக்குள்ள உங்க போராட்டங்களை முடித்து குறித்த தேதியில் நீங்க சென்சார் சர்டிபிகேட் வாங்கி ஜனவரி 9 நீங்க நினைச்ச மாதிரி நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு முன்னாடி சென்சாருக்கு அனுப்புறாங்க. ஏன்னா சென்சாருக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு தனி ப்ராசஸ். சென்சார் புக்கு ஒன்று ரெடி பண்ணணும், சென்சார் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ்னுடைய மனநிலை எந்த கட்டு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. உடனே போயிட்டு பார்த்துட்டு ஓகே சார் எந்த கட்டுமே இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணுங்க யூ கொடுக்குறோன்னு சொன்ன படங்களும் உண்டு. 1-2 கட்களோட வெளியில் வந்த படங்களும் உண்டு. ஒரு 60, 70, 80, 90, 100 கட்டோட வந்த படமும் உண்டு. தடை செய்யப்பட்ட படங்களும் உண்டு. இப்படி சென்சார்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து தன்னிச்சையாக அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னும் போது, விஜயனுடைய கடைசி படம்னும் போது ஒரு உஷாரான சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்கலாம். விபத்துன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த படம் வரல, எவ்வளோ தூரம் வந்து இந்த படம் வராதனால எத்தனை பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி நீங்கள் கேளுங்க. இந்த தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் கேவிஎன் அப்படிங்கிறவருக்கு நஷ்டம் தான். ஆனால் அந்த நஷ்டம்லாம் அது பெரிய நஷ்டம் கிடையாது. ஓவர்கம் தாராளமாக பண்ணக்கூடிய, புரியுது உங்களுக்கு, தாராளமாக பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பணம் படைத்த ஒரு செல்வந்தர் தான் அவர். அவர் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் அவரை பற்றி தெரியல, ஆனால் கர்நாடகாவில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பில்டர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பெரும் தொகை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாரும், நம்ம ஊருக்காரங்க 107 கோடி ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பிரித்து வந்து தமிழ்நாட்டு உரிமையை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன கணக்கில் வாங்கினாங்க அப்படின்னா, விஜயோட கடைசி படம் எப்படி இருந்தாலும் விஜயோட படம் வந்து மாஸாக இருக்கும். அதில் இப்பயும் நம்ம சொல்கிறோம், விஜய் சினிமாவில் அவருடைய படங்கள் எப்போவுமே வந்து மாஸ் தான். அவருடைய படங்கள் வந்தால் ஒரு சுமாரான படங்கள் கூட ஒரு பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். ஒரு கோட்டை நம்ம உதாரணமாக சொல்லலாம், ஒரு லியோவை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பொங்கலுக்கு ஜனவரி 9 வருது. போட்டிக்கு வேறு படமே இல்லைன்னு தான் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் போட்டிக்கு பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 வருதுன்னு சொன்னப்போ ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஒரு போட்டிக்கு ஒரு படம் வருது அப்படின்னும் போது இன்னும் 5 நாள் இருக்குது, நடுவில் 9லேருந்து 14க்குள்ளே 5 நாள் இருக்குது. அதில் 1000 ஸ்க்ரீன்ஸ் போனால் கூட நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் லாபங்கிறது இந்த பொங்கலில் எடுத்துடலாம் அப்படின்ற முடிவில் தைரியமாக இருந்தாங்க. ஆனால் 9 வந்து ஜனநாயகன், 10 பராசக்தின்னும் போது சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் மூட் அவுட் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடியில் அவங்க கொடுத்த பெரிய வேலை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 107 கோடி ரூபா தமிழ்நாட்டு உரிமம் என்பது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு நடுக்கம் இருக்க தான் செய்யும். காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியல, திருப்பி கொடுக்க முடியலன்னா பெரிய சிக்கலுக்குள்ளாயிருவாங்க. எல்லாமே அவுட்ரேட்னா அதாவது முழுசா வித்துட்டாங்க. அவங்களுக்கு லாபம் வந்தாலும் அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான், நஷ்டம் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற மாதிரி வித்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை இப்படி இருந்துச்சு. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட டெபாசிட்னு வாங்குவாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொள்ளாச்சியில், ஒரு குடியாத்தத்தில், அந்த மாதிரி ஊர்களில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் வாங்குவாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் இருக்குது திருப்பூரில்,
சிங்கிள் ஸ்க்ரீனு ஒரு 30 லட்சம் பணம் கொடுப்பாங்க. ஒரு 1000 கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த 30 லட்சத்தை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க வாங்குற பணத்தை எல்லாமே வட்டிக்கு வாங்க முடியாது. இந்த மாதிரி தியேட்டர்லேருந்து வர ஒரு கலெக்ஷனு, வட்டிக்கு வாங்குற ஒரு பணம், அப்புறம் சொந்த பணம் எல்லாம் போட்டு தான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஸோ தியேட்டர் ஓனர்ஸுமே டெபாசிட்டுங்கிற பேரில் வட்டிக்கு வாங்கி பணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 9ஆம் தேதி வரல அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அது விஜயோட சூப்பர் ஸ்டார் தான் நடித்த படம் வந்து ஒரு பொங்கலுக்கு ஒரு பண்டிகைக்கு வருதுன்னும் போது அதுதான் அவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா வருஷம் பூரா வர படத்தில் லாபங்கள் வரதில்லை. சின்ன சின்ன படங்கள் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் கூட்டம் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் இருக்கணும் போது விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னும் போது ஒரு பெரிய வருமானத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டிகை நாள், ஒரு 10 நாள் ஹாலிடேஸ். டோட்டலாகவே 10 நாள் எல்லாருமே குதூகலமாக இருப்பாங்க, எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. போனஸ் வந்திருக்கும். ரேஷனில் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி கார்டுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் செலவழிக்கிறது? ஒரு பக்கம் சினிமாவில் செலவழிப்பாங்க, இன்னொரு பக்கம் சாராய கடையில் செலவழிப்பாங்க. இதான உண்மை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ படமே வரலைன்னு போது பெரிய ஷாக்கு. ஸோ இன்னி இந்த படம் எப்போ வரும்? கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் தேதி வந்து வழக்கு வரப்போகுதுங்கிறாங்க. 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்து அந்த விசாரணை எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது. இது நீங்கள் சென்னை நீதிமன்றத்திலே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு கீழ் கோர்ட்டுக்கே ரீடைரக்ட் பண்ணி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீர்ப்பு உடனே வருமா அப்படின்னா வராது. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா 4 வாரம் அவகாசம் வேணும், ரிவைசிங் கமிட்டி பார்த்து தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுன்றாங்க. நான் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு அட்டானமஸ் பாடி, அதாவது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு பாடியாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத கேட்டால் தான் அந்த சர்டிஃபிகேட் அவங்ககிட்டருந்து வாங்க முடியும். ஸோ இப்போ எப்போ வரும்னே தெரியாத சூழ்நிலை. இப்போ வந்து ஏப்ரலில் வரும், அதாவது பிப்ரவரியில் வருமா மார்ச்சில் வருமா? ஓகே, இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்தால் தான் உண்டு. அப்படி வந்தாலும் இந்த நாளெல்லாம் செலிப்ரேஷன் டே கிடையாது, பண்டிகை நாட்கள் கிடையாது, கொண்டாட்டமான மனநிலையில் மக்கள் இருக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு காதலர் தினம் தான் இருக்குது. இந்த காதலர் தினத்தில் ஜனநாயகனை கொண்டு வந்து என்ன விட போகிறீங்க? ஒரு ரோஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து விட்டிங்கன்னா லவ்வர்ஸாவது உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்து இந்த படம் மாட்டியிருக்கு. அதில் வந்து மாட்டுக்கருத்தே கிடையாது. அந்த மாட்டி இருக்கிறதுல தயாரிப்பாளர் வந்து அதை பற்றி அதாவது அது தயாரிப்பாளர் அதை பற்றி கவலைப்படாத நிலைமையில் அவர் இருக்கார். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய சிக்கல். ஸோ நிச்சயமாக இந்த படம் அடுத்து எப்போ வந்தாலும் பணம் குறைச்சி கேட்பாங்க. இப்போ 107 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்கல்ல, அதில் ஒரு 40% கம்மியாக தான் இனிமேல் வாங்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதனால் வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உண்டு. அது வாய்ப்பே கிடையாது அது குறையிறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பணம் கொடுத்தாங்க இல்லையா, தியேட்டர் ஓனர்ஸ் டெபாசிட் கொடுத்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 மாதம் வட்டி கட்ட போகிறாங்களா, 4 மாதம் வட்டி கட்ட போகிறாங்களா, எலெக்ஷன் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணால் அது 6 மாதம் தள்ளி போகும். இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமை இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு இருக்குது. அது வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் எலெக்ஷனை ஒட்டியோடு ரிலீஸ் பண்ணலாம், இந்த படத்துக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் ஆங்கிள் எடுக்கப்பட்ட படம் தான், கொஞ்சம் டிலே பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. வேணே ஒரு டிலே பண்ணுறாரு அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க பார்வை எழுதுகிறாங்க. ஓடிடி கொடுத்துருவாங்க, இல்லைப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தானே, ஓடிடி கொடுத்துருவாங்க இப்படின்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குல்ல சார், இதுக்கு தான் சாத்தியம் இருக்கா? பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்கலன்னா இது டைரக்ட் ஓடிடி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து அமேசான் பிரைமுக்கு வந்து 120 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜனவரி அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 28 நாள் கழிச்சு 29வது நாள்லேருந்து அவங்க ஓடிடியில் எப்போ வேணாலும் போட்டுப்பாங்க. இதுதான் அக்ரிமெண்ட். 4 வாரம் கழித்து அவங்க ஓடிடியில் எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்கிறது தான் இப்போ இருக்கிற எல்லா படங்களும் அப்படி தான் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அமேசான் பிரைமில் வந்து படத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அமேசான் பிரைம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் இதுக்கு ஒரு ரிலீஸ் டேட் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அவங்க குறித்த அந்த ரிலீஸ் டேட்டில் அந்த படத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது. பொதுவாக இந்த மாதிரி அமேசான், ஹாட்ஸ்டார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷெடியூல் ஒன்று வச்சுருக்காங்க. ஜனவரியில் இந்த ஹீரோ படம், பிப்ரவரியில் இந்த ஹீரோ படம், மார்ச்சில் ஒரு, ஏப்ரலில் வருன்னு அந்த ஷெடியூல் வந்து இப்போ வந்து மாற்றம் இருக்குது. அந்த ஷெடியூல் வந்து ஒரு ஷஃப்லிங் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. அடுத்து வந்து இது வேறொரு தேதி போட்டு அப்போ ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது வேற ஒரு ஹீரோ படத்துக்கு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மார்ச்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரலில் வேற ஒரு ஹீரோ படத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏப்ரலில் இதையும் போட்டு அதையும் போட்டு அவங்க நினைக்கிற கலெக்ஷனை எடுக்க முடியுமான்னு அவங்க யோசிப்பாங்க. அது ஒரு கேலண்டர் மாதிரி, அது ஒரு கேலண்டர், பக்கா கேலண்டர். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், கேலண்டர் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்.
அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்க அதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே இப்போ நாங்கள் கொடுத்துருக்க 120 கோடி ரூபா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, நீங்கள் இந்த விலைக்கு கொடுத்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவங்க சைட்லையுமே இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்குறீங்க, இது டைரெக்டாக ஓடிடி கொடுத்துருவாங்களா சென்சார் கிடைக்கலன்னா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, லாஜிக்காக சொல்கிறேன். இந்த படம் வந்து சென்சாருக்கு போச்சு, முதல் கட்ட தணிக்கை நிராகரிக்கப்பட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னப்போ இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து சென்னை கோர்ட்டில் தோற்று போயிடுச்சு. இந்த வழக்கு தோற்று போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு அதாவது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமான தீர்ப்பு வரலைன்னும் போது சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேவியேட் போட்டிருக்காங்க. அதாவது எங்களையும் ஒரு மனுதாரராக சேர்க்காம தன்னிச்சையாக தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக போய் வந்து கேவியேட் போட்டாங்க. ஸோ இந்த வழக்கு இனி நடக்கும்போது 19ஆம் தேதி வருது, நடக்கும்போது அந்த பார்ட்டி சென்சார் போர்டையும் சேர்த்து தான் இது வந்து வழக்கு நடக்கும். ஆல்ரெடி சென்சார் போர்டு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். என்ன முதல் வழக்கு போட்டாங்க, இந்த நீதிபதி ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா யூஏ கொடுத்துருங்கன்னாங்க. ஆனால் அவங்க வந்து பெஞ்சுக்கு போயிட்டாங்க, அப்பீலுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அங்கே வந்து கேவியேட் போகிறாங்க. ஸோ வழக்கு நடத்துறதுக்கு சென்சார் போர்டு ரெடியாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈகோ ப்ராப்ளமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ மோதல், இவ்வளோ முட்டல்னு தெரியல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரின்னு ஒரு படம், அது மசாலா படம், கிளின்னு கிளிக்கிற மசாலா படம். நீங்கள் எல்லாருமே ப்ரைமில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த படத்தை, நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த டிராஃபிக் வந்து ஃபுல்லாக இருக்குது. பயங்கரமாக அந்த படத்தை பார்க்குறதுனால அது பயங்கரமாக கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்கு. இது கலெக்ஷன் அள்ளுன்னு நினச்சா பகவந்த் கேசரி அள்ளிக்கிட்டு இருக்க மறுபடியும் பாலையாவோட படம். அப்படிதான் உங்களுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஓட்டு இந்த இந்த சென்சார் போர்டு வந்து பயங்கரமாக இந்த படத்துக்கு போராடுறாங்க. இது ஒன்றுமே கிடையாது, இது மசாலா படம். முழுக்க விஜய் என்ன தாங்க செஞ்சிருப்பாரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை? அதாவது வந்து திருப்பாச்சி பார்த்துருக்கீங்க, சிவாசி பார்த்துருக்கீங்க, திருமலையா அதாவது ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி, ஜனநாயகன் இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த நடுவில் மெர்சலு இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கோட்டு, லியோ என்ன பண்ணாரு? இந்த மசாலா அடி தட்டி வெட்டு குத்து பாட்டு இது எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. விஜய் மட்டும் பண்ணுறாருன்னா இன்றைக்கி இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே இப்படிப்பட்ட கதைகள் தான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. அதனால் இது ஒரு விஜயோட வழக்கமான படமாக தான் இருக்கும். ஒரு ஆக்ஷன் படம், வெட்டு இருக்கும், குத்து இருக்கும், மாசான டைலாக்ஸ் இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்கும், லுக்கு, அவரோட லுக்கு பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க, அவர் நடந்து வந்தால் கிளாப் பண்ணுவாங்க, அப்படி திரும்பி நின்னா கிளாப் பண்ணுவாங்க. தான் ஹீரோ வர்ஷிப், அது ஒன்றும் பண்ண முடியாது. இதில் என்ன சென்சார் கட்டு இருக்குது? இதில் என்ன இருக்குது? இது என்ன தேச விரோத படமாக எடுத்திருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இல்லை மத கலவரம் வர மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்போ ஏன் முட்டுக்கட்டை போடுறாங்க? என்னமோ ஒரு பின்புலத்தில் ஒரு 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 எப்படி சொல்லுது, ஒரு பவர் வந்து செயல்படுதுன்னு நம்ம வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சிக்க முடியுது. அந்த பவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பலவிதமான யூகங்கள் இருக்குது, பலவிதமான டிபேட் இருக்குது சோஷியல் மீடியாவில். எது எப்படியோ இருக்கட்டும், அது விட்டுருங்க. ஆனால் சென்சார் போர்டு வந்து போட்டி போடணும், சரிசமமாக போட்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விடுறதா இல்லைன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஓடிடியில் போய் கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த ஓடிடி நிறுவனம் வாங்குவானா? பிரச்சனைக்குள்ள அந்த படத்தை வந்து ஓடிடி நிறுவனம் பணம் கொடுத்து வாங்குவானா? வாங்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு உடனே அவன் போட்ட மறு நிமிஷமே இல்லைன்னா போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டே ஆர்டர் வந்துருச்சுன்னா அவனுக்கு அந்த படத்தையே வந்து கண்டென்ட்டை எடுக்க வேண்டி வந்துடும். அவன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஓடிடி நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனம் எல்லா வித கிளியரன்ஸும் இருந்தால் தான் ஒரு படத்தை போடுவாங்க. எங்கேயாவது ஒரு ஃபைனான்சியர் இந்த படத்து மேலே ஒரு கேஸ் போட்டால் கூட அந்த படத்தை வந்து அவங்க நிறுத்தி வச்சுருவாங்க. அவன் ஓடிடி நிறுவனம் பொதுவாக இதுதான் ஓடிடி நிறுவனம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை முதல்ல போட மாட்டான். 120 கோடி ரூபாய்க்கு வந்து ஓடிடி நிறுவனம் கொடுத்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ தியேட்டர்கள் வந்து 107 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது இல்லாமல் உலக நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு வைட் ரிலீஸ்க்கு 100 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த பணமெல்லாம் எப்படி எடுப்பாங்க? 120 கோடி மட்டும் வந்தால் போதுமா? அப்போ இவங்க வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பணம் கொடுக்கணும். ஓடிடி நிறுவனம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, கொடுத்து வாங்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் போடுறதுக்கு எல்லாத்தையும் மீறி துணிஞ்சிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இதை வந்து ஒரு தோல்வியாக நினைப்பாங்கல்ல, இது ஒரு மத்திய அரசு தோல்வியாக நினைப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டு தோல்வியாக நினைப்பாங்க. அப்போ இதுவே வந்து பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க நிச்சயமாக மறுபடியும் ஒரு ஸ்டே வாங்குவாங்க, ஓடிடியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் ஓடிடியில் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்திய டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்திய மக்களுக்கு தானே இந்த படம் எடுத்திருக்கீங்க, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே எடுத்திருக்கிறீங்க. மேஜர் கன்சியூமர்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு உதாரணமாக சொல்லணும்னா எல்லா நாடுகள்லையும் டிக்டாக் இருக்குது, நம்ம ஊரில் தடை பண்ணிட்டாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம ஊரில் டிக்டாக் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. ஆனால் வெளிநாடுகளில் பார்க்க முடியும். ஸோ அப்படி இங்கே போடுறதுக்கு தடை பண்ணாங்கன்னா என்ன செய்வீங்க? ஸோ இதெல்லாம் பலவிதமான சிக்கல் இருக்குது. ஒரு போராட்டம்
படம்னும் போது நீங்கள் வந்து இறங்கி வந்து களத்துக்குள்ள வந்து பேசும்போது பதிலுக்கு வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு வருவாங்க, பதிலடி கொடுக்கறதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்து நீங்கள் மோதுறதுக்கு ரெடி ஆகணும். இன்னும் நிறையா இருக்குது. சிபிஐ வழக்கில் ஒரு தடவை வந்து போயிட்டு வந்திருக்காரு, மறு தடவை வந்து பொங்கலுக்கு அப்புறம் எப்பன்னு கேட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க டேட் கொடுத்துருப்பாங்க, அநேகமாக வந்து எப்பன்ற ஒரு 4 தேதியை கொடுத்து வர சொல்லியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் போவார். மறுபடியும் போனால் அன்னைக்கு முடியுமான்னு தெரில. எப்படி நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு போனால் கூட இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். அப்படியே நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் கூட அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்துச்சு, நயன்தாரா படம். அது ஏதோ வந்து பிரச்சனை சர்ச்சை ஆனதுனால ஓடிடியிலேருந்து அந்த படத்தை எடுத்துட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த படத்தை எடுத்துருவாங்க. ஒரு ஷோ ஓடுமா, அதுவே எடுத்துருவாங்க. இது வந்து சிக்கல். ஓடிடியில் வர முடியாது. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உண்மை தெரியாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல். ஓகே, சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ரிலீஸ் பண்ணலாம். இது நீங்கள் இந்த முடிவை நீங்கள் முதலே எடுத்துருக்கணும். இவ்வளோ தூரம் கோர்ட்டுக்கிட்டுன்னு போய் எல்லாம் வந்து ஈகோ வந்து ஷூட் அவுட் ஆகி இப்போ போய் நீங்கள் ஓடிடியில் போட்டிங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? சென்சார் போர்டு அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நிச்சயமாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது. சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னா அது ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ண முடியும். பல சிக்கல் இருக்குது, பார்ப்போம். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார். நன்றி. கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.